இயேசு கிறிஸ்து மரித்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அனைத்து பெந்தகோஸ் திருச்சபை சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காரியங்களை அவர் செய்து முடித்தார். ஒன்று, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்க கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற சத்தியம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நம் சொல்லுகிறது, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக வையாபுரி மணிகண்டன் போட்டியிடுகிறார். இவர் முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முத்தைய முதலியார் வீதி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடந்த 5 ஆண்டு கால முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும், சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் பல்வேறு நலத்திட்டங்களை தொகுதிகளுக்கு கொண்டு வந்து இந்தியாவிலேயே சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என உறுதியளித்து முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை பட்டியலிட்டு ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அவருடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சி, பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்றால் புதுச்சேரியிலேயே முதன்மை தொகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதியினை மாற்றுவதோடு குற்ற சம்பவங்கள் நடைபெறாத தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் பலாப்பழம் சின்ன வேட்பாளர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பகுதி மக்களை வந்து பார்க்கல, எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யல, ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல, ஒரு ஆணியை கூட புடுங்கல. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் சசி பாலன் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வழக்கறிஞர் சசி பாலன் உழவர்கரை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் சசி பாலனுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளது. அதன்படி முத்தையால்பேட்டை பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் பிரபாகரன் முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவக்கொழுந்துவிற்கு பொதுமக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சிவ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்து லாஸ்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார், காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக, அதிமுக, எல்ஜேகே மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர்ந்து மக்கள் பணி செய்திட வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க கோரி டாக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர், அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியின் பொழுது நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
கடந்த காலங்களில் என்னுடைய பணி வந்து தெரியும். இந்த பகுதியில் இந்த குவார்டர்ஸ் கட்டி அதுக்குரிய 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஆகுது. எந்த ஒரு பராமரிப்பு பணியை செய்யாமல் கிடந்தாங்க. இப்போ வந்து தனித்தனியாக வாக்குறுதி கொடுப்பாங்க, இது இப்படி கட்டுறேன், அப்படி கட்டுறேன், இப்படி கட்டுறேன்னு. ஆனால் உங்களால் நிதி ஒதுக்கி எதையுமே செய்ய முடியாது, செய்வது தெரியாது. அதுக்கு ஒரு திட்டம்லாம் எங்கே இருக்குது, எப்படி அதை அணுகணும்னு கூட தெரியாது. ஆனால் பொய் வாக்குறுதி மட்டும் நிறைய கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதனால் நான் என்னன்னா, உங்களுக்கான பணி செய்யறது மட்டும்தான் என்னோட. நான் வந்த பிறகு இந்த பகுதியில் எவ்வளோ பணிகளை செஞ்சு நிற்கிறேன். அதே நேரத்தில் தவறான ஆளுங்களை நான் என் கூட வச்சிருக்க மாட்டேன்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியாது மகளிருக்கு என்னென்ன பாதுகாப்பு. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சாக்கா அந்த ஃபோனை வந்து நான் அட்டன் பண்ணி இங்கே ஏதாவது பிரச்சனைனா எனக்கு எவ்வளோ மகளிர் எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிறீங்க. நான் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டேன். அதே நேரத்தில் இங்கே இருக்க பிரச்சனை எது சொன்னாலும் உடனுக்குடனே தலையெடுத்துக்கு நான் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதனால நான் வந்து புதுசாக உங்ககிட்ட வந்து அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இப்படி செய்வேன், உங்களுக்கான ஏதோ ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் செய்யறதுக்கு மேலேயும் மேலேயும் நான் செய்வேன். அதனால் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். நீங்க இருங்க, நான் வீட்டுக்கு வந்து கேட்குறேன். ஏன்னா என் பின்னாடியே வந்தீங்கன்னா நான் யார்கிட்ட பாட்டு கேட்குறேன், வந்தா பண்ணிட்டு சுத்துறீங்க. உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அவங்க பகுதியில் அப்படியே இருங்க. அந்த தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் கூட பண்ணுங்க. நான் படிக்கட்டு ஏறி வரணும் இல்லையா, படிக்கட்டு ஏறி ஏற கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும், எனக்கு சிரமம் கிடையாது. நீங்க அப்படியே அவங்க வீட்டில் இருங்க. நான் உங்களை வந்து வீட்டுக்கு வீடு சந்திக்கிறேன். விசிறிலாம் இல்லை, விசிறி எங்கப்பா விசிறிங்களா? இங்க பாருங்க, நீங்க பாருங்க, கொஞ்சம் இங்க பாருங்க. அவங்க பதில இருங்க, நான் வந்துடுறேன். வெயில கூட சுத்தினாக்கா உங்களுக்கும் சிரமமா இருக்கும். நன்றிமா. தேர்தல் நாள் ஏப்ரல் 9, 2000. கூட்டணி தர்மத்தை காக்கவும் வெற்றியினை உறுதி செய்யவும் தான் தேர்தலில் போட்டியிடாமல் விலகியதாகவும் திமுகவின் அழுத்தம் காரணமாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறுகையில், புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைக்கான பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடுகிறது. இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை காலதாமதமானதால் நாங்கள் தொடக்கத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அறிவித்தோம். 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்களை அறிவித்தோம். ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை மற்றும் ஏனம் ஆகிய 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்து நாங்கள் அறிவித்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு காணப்பட்டது. அதன்படி எங்களுக்கு உழவர்கரை தொகுதி
ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது. 16 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுவதென்றும் 13 இடங்களில் திமுக போட்டியிடுவதென்றும் ஒரு இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதென்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் நாங்கள் போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியிலும் ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளிலும் காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வேட்புமனு தாக்கலை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது. அந்த தொகுதிகளில் அவர்கள் மனுக்களை திரும்பப் பெறவில்லை. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் மேலிடத்தில் இருந்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் புதுச்சேரிக்கு வந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் உழவர்கரையில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் போட்டியிடுவது, மற்றவர்கள் அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைப்பது, பாடுபடுவது, வாக்கு சேகரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதேபோல திமுக வேட்பாளர்களுக்கு அதிகாரபூர்வமாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களும் திமுக வேட்பாளர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறேன். இன்று முதல் எனது சுற்றுப்பயணம் 14ஆம் தேதி வரையில் தொடர்ந்து தமிழ்நாடு எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். இன்று மாலை திண்டிவனம் தொகுதியில், நாளை காட்டுமன்னார்குடி தொகுதியில், காலையில் குறிஞ்சிப்பாடியில் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்கிறேன். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி வேட்பாளராக போட்டியிட இருக்கிற ஜோதிமணி இளையபெருமாள் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்க இருக்கிறேன். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மேலும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆங்காங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் வெகுமக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களின் மூலம் மாணவ செல்வங்களின் கல்வி தரத்தை, அவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தி இருக்கிறது. இப்போது தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். அவர்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற உறுதிமொழியை திமுக அறிவித்திருக்கிறது. இவையெல்லாம் எங்களின் வெற்றிக்கு சாதகமான அம்சங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் பேராதரவை நல்குவார்கள், மாபெரும் வெற்றியை தருவார்கள்.
புதுச்சேரியிலும் காங்கிரஸ், திமுக, விசிக அணி ஆட்சியை கைப்பற்றும், வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணின்னு பேர் வச்சிருக்கோம். இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பங்கு. புதுச்சேரி பொறுத்தவரையும் சாலிட் ஓட் பேங்க். இடதுசாரி கட்சிகள் உங்க கூட்டணியில இந்த முறை இடம்பெறாது, மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அது பற்றி உங்க கருத்து? இடதுசாரிகளுக்கும் இந்த அணியில இடம் ஒதுக்குவது என்றுதான் முதலில் பேச்சு இருந்தது. அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இடதுசாரிகளுக்கு கூட்டணியிலே இப்போது இடம் கிடைக்கவில்லை என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வருத்தம்தான். ஆனாலும் இது இந்த கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது என்று நம்புகிறேன். இடதுசாரி ஜனநாயக சக்திகள் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்றும் நம்புகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடுவது என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம். நான் போட்டியிடுவதற்கான காரணம் மிக சாதாரணமான காரணம்தான். சட்டமன்றத்தில் இனி வரும் காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, அவ்வளவுதான். இது பெரிய எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, பெரிய திட்டங்களும் கிடையாது. நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்தவன். பிறகு ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிய நிலையில் 2006 நான் போட்டியிட முடியாத ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். உடனில் இருக்கிற தோழர்களுக்காக நான் விட்டுக் கொடுத்து போட்டியிடாமலேயே அவர்களின் வெற்றிக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிறகு 2016 மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. காட்டுமன்னார் கோயிலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் கடைசி நேரத்தில் 87 வாக்குகளில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அறிவித்தார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே திருமாவளவன் வெற்றி என்றே செய்தியை அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு மாற்றி அறிவிக்கப்பட்டது. ஆகவே அப்போதும் நான் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல முடியாத நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்லுவது என்னுடைய நோக்கத்திற்கு பயன் தரும் என்று நான் நம்பினேன். நாடாளுமன்றத்தில் வருடத்திற்கு 3 முறை பாராளுமன்றம் கூடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒரு முறையோ 2 முறையோ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் 3 நிமிடங்களிலிருந்து 5 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆகவே நான் முழுமையாக என்னுடைய நோக்கத்தின்படி செயல்பட இயலாத சூழல். சட்டமன்றத்தில் இருந்தால் விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் அழுத்தமாக பேச முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் கூட்டணியின் நலன்களை பாதிக்கும் வகையிலான திட்டமிட்ட வதந்திகளை அல்லது அவதூறுகளை பலரும் பரப்பிய நிலையில் அது என்னை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. நான் எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்தேகிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தோற்றம். அது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். இந்த கூட்டணியை இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மகத்தான பங்கு உண்டு. இதை சிதறடிப்பதற்கு பலரும் முயற்சித்த நிலையில் அதை பாதுகாத்த பொறுப்பு அல்லது பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த வகையிலே இப்போதும் நான் இந்த கூட்டணியின் வெற்றியை எந்த வகையிலும் நம்முடைய நிலைப்பாடு பாதித்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடு தான் இப்போது நான் விலகி இருக்கிறேன். போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். இந்த நிலையில் அந்த பகுதியிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இருக்கிறது என்றால்
அதற்கு முன்பே எங்களுக்கு முன்பே அந்த மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஐயா இளைய பெருமாளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். அவர் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவர், இளைய பெருமாள் கமிஷன் என்கிற ஒரு கமிஷனுக்கான ஒரு தலைவர். இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அவர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் உருவானதுதான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறந்த மண் காட்டுமன்னார்குடி. அவர் உருவாக்கி வைத்த அரசியல் விழிப்புணர்வு தான் இன்றைக்கு திருமாவளவன் மீது அந்த மக்கள் காட்டுகிற பேரன்புக்கு காரணம். என்னை 3 முறை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியதில் காட்டுமன்னார்குடி தொகுதிக்கு பெரிய பங்கு உண்டு. அத்தகைய மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கிய ஐயா இளைய பெருமாளின் குடும்பத்தில் எங்கள் கட்சியை சார்ந்த நந்தகுமார் காலமாகிவிட்டார். அவருடைய துணைவியாருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ரூபி எத்தர் என்பது அவருடைய பெயர். ஆனால் அவர் தனித்தொகுதியிலே நிற்கிற தகுதி இல்லை, அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் தலித் அல்லாதவர். அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிய போது அவர் தலித் அல்லாதவர் என்பது தெரிந்தது. எனவே அவர் தனித்தொகுதியில் போட்டியிட முடியவில்லை. ஆகவே அதை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது, அவரை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது. அதன் பின்னர் அந்த குடும்பத்தில் எஞ்சி இருப்பவர் 4 பேர், அண்ணன் தம்பியில் 3 பேர் காலமாகிவிட்டார்கள். எஞ்சி இருப்பவர் 70 வயது நிறைந்தவராக இருந்தாலும் ஜோதிமணி இளைய பெருமாள் ஒரு பொறியாளர், அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்ற அடிப்படையில் நான் தந்திருக்கிறேன். நான் நிற்பதாக முடிவெடுத்த தொகுதியில் அவருடைய குடும்பத்தை கௌரவிப்பதற்காக அவரை ஒரு வேட்பாளராக அறிவித்திருக்கிறேன். அவ்வளவுதான்.